அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 23, 24, 25, 26, 27, 28 6 நாளாக காணொளி வெளியாகலை. அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள். சில தவிர்க்க முடியாத காரணம், உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு 5 நாளாக இருந்த பயணம் மற்றும் சோம்பேறித்தனம் தெரியாமல் இந்த புத்தகத்தை பயணத்துடன் எப்பொழுதுமே எடுத்து செல்வேன் 5 ஆண்டுகளாக தற்பொழுது மறந்துவிட்டு சென்று விட்டேன். அது ஒரு காரணம். ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சந்திரசேகர ஆசாத், இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சந்திரசேகர ஆசாத் பிறந்த தினம் ஜூலை 23. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பதர்கா என்ற ஊரில் பிறந்தார். 1906ஆம் ஆண்டு. கரெக்டாக நம்ம சுதேசி இயக்கம் காலம். இவரது இயற்பெயர் சந்திரசேகர சீதாராம் திவாரி. தந்தை அலிஜார்பூரில் ஒரு எஸ்டேட்டில் பணியாற்றினார். இளமை பருவத்தில் பழங்குடியின மக்களிடம் முறையாக வில்வித்தை கற்றுக்கொண்டார். காசி வித்யாபீடத்தில் சமஸ்கிருதம் கற்றார். 15 வயதில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இவரிடம் தந்தை பெயர், முகவரி என்று அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கப்பட்டன. தந்தை பெயர் ஆசாத் என்றும், ஆசாத் என்றால் தமிழில் விடுதலை என்று அர்த்தம், முகவரி சிறை என்றும் பதில் கூறினார். கோபம் கொண்ட நீதிபதி இவனை சிறையில் அடங்கள் என்று உத்தரவிட்டார். உடனே ஆசாத், நான் இவ்வாறு கூறினால்தான் நீங்கள் என்னை சிறைக்கு அனுப்புவீர்கள் என்று தான் கூறினேன் என்று கூற நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் சிரித்தனர். மேலும் ஆத்திரமடைந்த நீதிபதி இவனுக்கு 15 பிரம்படி கொடுங்கள் என்று உத்தரவிட்டாராம். ஒவ்வொரு அடி விழும்போதும் கூட பாரத் மாதா கி ஜெய் என முழங்கினார். இந்த வீர இளைஞர் இதற்கு பிறகு இவர் சந்திரசேகர ஆசாத் என்று அழைக்கப்பட்டார். முழுமையான சுதந்திரத்தை அடைய புரட்சி தான் சரியான வழிமுறை என்று முடிவு செய்தார். இந்துஸ்தான் குடியரசு அமைப்பை தொடங்கிய ராம் பிரசாத் பிஸ்மில்லின் அமைப்பில் இணைந்தார். இந்த அமைப்பின் கொள்கைகள் இவரை மிகவும் கவர்ந்தன. சோசலிச கொள்கைகள் அடிப்படையில் தான் சுதந்திர இந்தியா அமைய வேண்டும் என எண்ணினார். தனது அமைப்புக்கு தேவைப்படும் நிதிக்காக பிரிட்டிஷ் அரசு பொருட்களை இவரும் இவரது கூட்டாளிகளும் கொள்ளையடிக்க தொடங்கினர். இவற்றில் 1925 நடைபெற்ற ககோரி ரயில் கொள்ளையும் அடங்கும். பிரிட்டிஷ் அரசு இந்துஸ்தான் குடியரசு அமைப்பை நசுக்க தீவிரமாக செயல்பட்டது. இந்த காலகட்டத்தில் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகியோருடன் இணைந்து இவருக்கு நெருங்கிய நட்பு ஏற்படுது. அனைவரும் இணைந்து இந்த அமைப்பை இந்துஸ்தான் சோசலிச குடியரசு அமைப்பு என்ற பெயருடன் மீண்டும் உயிர்ப்பித்தனர். இதன் இராணுவ பிரிவின் தலைவராக இவர் செயல்பட்டார். பகத்சிங் உட்பட பல புரட்சியாளர்களுக்கு இவர் வழிகாட்டியாக திகழ்ந்தார். புரட்சியாளர்களுக்கும் கிராமத்து இளைஞர்களுக்கும் போர் பயிற்சிகளை அளித்தார். வைஸ்ராய் வந்த ரயிலை குண்டு வைத்து தகர்க்க முயற்சி செய்தனர். லாலா லஜபதி ராயின் மரணத்துக்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரியை துப்பாக்கியால் சுட்டனர். இவர் தலைக்கு ரொக்கப்பரிசு அறிவிக்கப்பட்டது. 1939இல் துரோகி ஒருவன் துப்பு கொடுத்ததால் இவர் இருந்த இடத்தை போலீஸ் சுற்றி வளைத்தது. உடனிருந்த சகாவை சாமர்த்தியமாக தப்ப வைத்த இவர் போலீஸ் படையுடன் நீண்ட நேரம் போராடினார். காலில் குண்டடிப்பட்டதால் அங்கிருந்து தப்பி ஓட முடியவில்லை. இவரது துப்பாக்கியில் இருந்த ஒரே ஒரு தோட்டா மட்டுமே இருந்ததால் எந்த நிலையிலும் பிடிபடக்கூடாது என்று வைராக்கியத்துடன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இருந்தார். அப்போது இவருக்கு வயது 24. இவர் தன்னுயிர் ஈந்த இடமான ஆல்பர்ட் பூங்காவுக்கு ஆசாத் பூங்கா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த வீர இளைஞரின் நினைவை போற்றும் வகையில் பல பள்ளிகள், கல்லூரிகள், தெருக்கள் மற்றும் ஏராளமான பொது அமைப்புகளுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளன.
நன்றி, வணக்கம். 23ஆம் தேதிக்கான ஜூலை 23ஆம் தேதிக்கான காணொளி நிறைவு பெற்றது. நன்றி.